முட்டைக்கோழிக்கு இது பண்ணுறவங்க பெரும்பாலும் நான் கொடுக்குற ஆகாரத்தை நல்லா கொடுங்க, சரிங்களா? ஸோ முட்டைக்கோழி அதாவது முட்டை பர்பஸ்க்காண்டி வச்சுருப்பீங்க நிறைய கோழிகள். இப்போ நான் முட்டை பர்பஸ்க்காண்டி நான் வச்சுருக்கேன், கறிக்கும் கொஞ்சம் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ முட்டை பர்பஸ்க்காண்டி வச்சுருக்க கோழிகளை நான் தனியாக பிரித்து எடுத்துருவேன், கறிக்கு வைக்கிறத தனியாக பிரித்து எடுத்துருவேன், சரியா? முட்டைக்கு வைக்கிற கோழிக்கு நம்ம வந்து அதிகமாக புண்ணாக்கு வந்து ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடாது, சரிங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் வந்து மீன் கழிவுகளை கொடுக்கேன், கருவாடு கொடுக்குறேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை மட்டும் தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் நான், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ முட்டை பர்பஸ்க்காண்டி இது பண்ணுறவங்க எல்லாரும் இந்த சத்தான ஆகாரத்தை நல்லா கொடுங்க. ஸோ அதுக்கு எந்த டிசீஸ் வராது, நோயும் வராது. ஸோ நல்ல ஒரு முட்டை வந்து ரெகுலராக நல்லா கொடுக்கும். எனக்குலாம் நிறைய முட்டைகள் ஒரு நாளைக்கு முட்டைகள் நல்லா வரும். இன்னும் வர வீடியோலாம் நான் கண்டிப்பாக போடுவேன், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் எடுங்க, சரிங்களா? இதுதான் அப்படின்னு இல்லை கிடையாது. நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது முட்டை பர்பஸ்க்காண்டி ஸ்டெப் எடுக்கணும், கறிக்கும் ஸ்டெப் எடுக்கணும்.